முன்னணி ஃபார்மசி நிறுவனமான Q&Q ஃபார்மசி நிறுவனத்தில் லாஸ்க்கு வாய்ப்பே இல்லாத நல்ல லாபம் தரக்கூடிய சிறந்த பிஸ்னஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது Q&Q ஃபார்மசியோட ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் தான். ஸ்டாக், ரெண்டல், மேன் பவர், சேலரி, எலக்ட்ரிசிட்டின்னு கம்ப்ளீட் ஆப்ரேஷனை அவங்களே பார்த்துக்குவாங்க. பேசிவ் இன்கமாக கிராஸ் ப்ராஃபிட்டில் 20% அல்லது மினிமம் கேரண்டியாக 12% மந்த்லி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை 100% திரும்பவும் வாங்கிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு திரையில எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கள். தென்னிந்தியாவின் நம்பர் 1 ட்ராவல் பிராண்டுன்னு அவார்டு வாங்கின GT ஹாலிடேஸ் இந்த சம்மர் ஹாலிடேஸில் ஜப்பானுக்கு 9 days லக்ஸூரியஸ் குரூப் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு, ஃபுட் அண்ட் அக்காமடேஷன், சைட் சீயிங், விசா எல்லாமே உள்ளடக்கம். EMI வசதி வெறும் 25,000 இருக்குது. மேலும் விவரங்களுக்கு திரையில எண்ணுக்கு ஃபோன் பண்ணி லக்ஸூரியஸ் ஜப்பான் குரூப் டூரை என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் SCO அருண்குமார் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வீர தீர சூரன் பார்ட் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் மதுரையில் 2 ரவுடிங்களை கேட்டுறாங்க. 2 பேருமே அப்பா பையன். இவங்களுக்கு ரவுடி தொழில் தான் முக்கியமான தொழில். அதை வச்சு சில தொழிலெலாம் செஞ்சு இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு எஸ்பியை காட்டுறாங்க. அந்த எஸ்பி எப்போ கேப்பு கிடைக்கும் இந்த 2 பேரையும் என்கவுண்டரில் போட்டுடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வருது. அதனால் எஸ்பி இந்த 2 பேரையும் தூக்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இந்த தகவல் தெரிஞ்ச அவங்க அவன் தூக்குறதுக்கு முன்னால் நம்ம அந்த எஸ்பியை தூக்கிடணும், அதுக்கு ஒரு நல்ல ஆளை செட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் ரவுடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு இப்போ தெரிந்து குடும்பம் புண்ணை குட்டி அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற விக்ரமை போய் பார்த்து, எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும், நீ இந்த எஸ்பியை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விக்ரம் முதல்ல மறுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அந்த பெரிய ரவுடி விக்ரம் காலிலே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் விக்ரம் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த படத்துடைய கதை. படத்துடைய ஆரம்பம்லாம் ஒரு கரெக்டான மீட்டரில் ஆரம்பித்தாங்க. ஆனால் போக போக படம் தொய்வடைய ஆரம்பிச்சிது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், படத்தில் சொல்லும்படியாக ஒரு நேரடியாக வில்லனே கிடையாது. வில்லன்னு காட்டுறாங்க 2 பேரை. அந்த 2 பேருமே முதலிலே பிரச்சனைக்கு பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒளிஞ்சிக்கிட்டு என்னென்ன வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறதையாவது ஒரு சுவாரஸ்யப்படுத்திக்கலாம். அப்படிலாம் இல்லை, ஒளிஞ்சவங்க தான். அப்படி தான் போகுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தில் நேரடி வில்லன் யார் அப்படிங்கிறதே தெரியல. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே வில்லனாக தான் இருக்கிறாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு எல்லா கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு கதையோடைய மூடு இதுதான் அப்படின்னு கரெக்டாக மூட் செட் பண்ணிவிட்டு படம் ஒரு மாதிரியாக ஸ்லோவாக இருந்தாலும் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் பெருசாக டர்ன் ட்விஸ்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஒரு இடைவேளையில் ஒரு இன்டர்வல் பேங்கோட படத்தை இடைவேளை விடுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணால், இடைவேளை தான் இந்த படத்துக்கு பெரிய பிரச்சனையாக போச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. போனால் ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது படத்தை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருச்சு. ஒரு படம்னா ஹீரோவும் ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ணணுன்றது கட்டாயமா? அதுக்கான கதையாக இது? ஒரு சீரியஸான கதையை கொண்டு போயிட்டு படத்தை நிறுத்தி அவங்களே மூடை ஸ்பாயில் பண்ணி விட்டாங்க. அதே போல் படம் முடியும் போது ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் வருது. அந்த ஃபைட்டில் திடீர்னு தூள் படத்து பாட்டு, அந்த சிங்கம் போல பாட்டை போட்டு வச்சுருக்காங்க. இந்த படம் ஒரு சீரியஸான படம். இந்த படத்தில் ஸ்பூஃப் படத்தில் போடுற மாதிரி ஒரு பாட்டை போட்டு வச்சுருக்காங்க. ஸ்பூஃப் படம்னா அதை ரசிக்கலாம். சீரியஸான கட்டத்தில் அது ஆடியன்ஸை மூடை டைவர்ட் பண்ணி விடுது. சினிமாவில் இந்த போலீஸில் இருக்கிற ஒவ்வொரு ரேங்குக்கும் என்ன மரியாதை அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் படம் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு எஸ்பி லெவலில் ஒரு அதிகாரியை காமிச்சு இவங்க டீல் பண்ணுற இது பார்த்தா ஒரு கான்ஸ்டபிளை டீல் பண்ணுற அளவு கூட பண்ணாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவரை கொல்றோம்னு சொல்லிட்டு லேண்ட்மைன்ஸ் எல்லாம் புதைக்கிறேன்னு போயிட்டு இந்த ரெக்கை இல்லாத ஃபேன் மண்டை இருக்காது, அது மாதிரி இதை கொண்டு போயிட்டு கம்மாக்கரையில் புதைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. கம்மாக்கரையில் என்ன எஸ்பி மட்டும்தான் வருவாரா? அங்கே ஆடு மாடு வராதா, நாய் வராதா, எவனாவது உச்சா போகிறதுக்கு அந்த பக்கம் வரமாட்டானா? அதை கொண்டு போய் அங்கே புதைச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி? இந்த படம் எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் எப்போ தான் படம் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தாலும் ஓரளவுக்கு நம்மளால் உட்காந்து பார்க்க முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் நல்லா நடிக்க தெரிஞ்ச நடிகர்களை மட்டும் நடிக்க வச்சது தான் முக்கியம். அவங்க சீனை அவங்களே தாங்கி பிடிச்சிட்டாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் விஜய சூர்யாலாம் இந்த என்கவுண்டர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவர் மனசுக்குள்ளே இருக்கிறத அவர் கீழே இருக்க ஆஃபீஸருங்கிட்ட சொல்லுவார். அந்த சீன்லாம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பார். அதே போல் சூரஜ் விக்ரமை சந்தேகப்பட்டு சில கேள்விகள் கேட்பார். அந்த சீன்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதையாக இந்த கதையே போதுமானது தான். இதே ஓரளவுக்கு தேர்த்திருக்கலாம். கொஞ்சம் திரைக்கதையில் ஒர்க் பண்ணியிருந்தான். திரைக்கதையில் ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறது இந்த படத்திலே கூட குறிப்பிட்ட ஒரு சீனை சொல்லலாம். 2 பேர் ஒரு ரகசியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க.
ஆனால் பக்கத்தில் பாத்ரூம்லேருந்து ஒருத்தன் ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பான். அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான சீன் படம் முழுக்க ஒரு 10 இடத்துல இருந்திருந்தால் கூட போதும், இந்த படம் ஒரு ரசிக்கும்படியான படமாக இருந்திருக்கும். இப்போ இந்த படம் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படமாக போயிடுச்சு. Summer holidays nale GT Holidays தான். Start your own pharmacy franchise with Q&Q Pharmacy.